தங்க சேமிக்க மிக முக்கியமான எளிமையான வழிகள் தான் நான் சொல்ல போறேன். ஸோ எல்லாமே நான் ஃபாலோ பண்ற மெத்தடை தான் நான் உங்ககிட்ட இந்த வருஷம் ஷேர் பண்ண போறேன். ஸோ ஏன்னா நான் போன வருஷம் தான் என்னோட ஆசை. ஸோ நான் 1,00,000 ரூபாய் கொண்டு போனேன்னா 1,00,000 ரூபாய்க்கு நான் தங்கம் எடுக்கணும். அதுல எந்த ஒரு வேஸ்டேஜுக்கான அமௌண்ட் நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% 100 பவுன் நகை எடுக்க முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் முக்கியமான விஷயமா சொல்றது, உங்களுக்கு எந்த ஃபெஸ்டிவல் முக்கியமாக அடுத்து மெயினாக நம்மளோட ஸ்கீமு, ஸோ கிராம் ஸ்கீம், அதாவது நம்ம அமௌண்ட்டாக கொடுத்தோம்னா அது கிராமம் வர வைப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் மெயினாக இந்த வருஷம் ரிஜெக்ட் தான். இந்த வருஷம் ஒரு சீட்டு மட்டும்தான் பார்த்துக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மெயினாக நகையை அடகு வச்சு நகை எடுக்கிறது ரொம்ப. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னா தங்க சேமிக்க மிக முக்கியமான எளிமையான வழிகள் தான் நான் சொல்ல போறேன். ஸோ எல்லாமே நான் ஃபாலோ பண்ற மெத்தடை தான் நான் உங்ககிட்ட இந்த வருஷம் ஷேர் பண்ண போறேன். ஸோ ஏன்னா நான் போன வருஷமே போட்டு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய கிராம்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. ரொம்பவே ஹாப்பி. சீரியஸா சொல்றேன், என்னோட வீடியோ பார்த்து நகை எடுத்தேன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் நகை எடுத்ததை விட அதிக சந்தோஷமா இருந்துச்சு. இது உண்மையா நான் சொல்ற வேர்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நானும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நீங்களும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நகை எடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ எல்லாராலையுமே எடுக்க முடியுங்க, எதுவுமே முடியாதுன்றது கிடையாது. எல்லாம் நம்ம ட்ரை பண்றதுல தான் இருக்கு. ஸோ முயற்சி பண்ணா கண்டிப்பா நம்மளால சேர்க்க முடியும். நான்லாம் பாத்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரிலாம் எடுப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல நினைச்சதை இன்னைக்கு நான் அதுவே என்னால எடுக்க முடியுது. அப்படிங்கிறப்ப எல்லாமே முயற்சி தான் காரணம். ஸோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, நகை எடுக்க முடியும். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா 100% உங்களுக்கு உதவும். சோ அது போக நிறைய பேர் நிறைய கால்குலேஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப எடுத்துட்டு 6 பவுன் ஆன்டிக் ஜுவல்லரி பேக் சைட் காட்டலக்கா, பேக் சைட் காட்டுங்க எந்த மாதிரி இருக்குன்னு நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அதெல்லாம் கண்டிப்பா தனியா நான் அடுத்த வீடியோல போறேன். இப்போ 2024 தங்கம் சேமிக்க மிக முக்கியமான வழிகள்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நான் பயன்படுத்துற மெத்தடை உங்ககிட்ட கண்டிப்பா நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களாலேயும் இதை ட்ரை பண்ண முடியும்னு நினைச்சு நீங்க பண்ணுங்க. இவங்க சொல்றலாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுமா, இப்படிலாம் பண்ண வீட்டுல கேட்பாங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க. யதார்த்தமான வாழ்க்கையில நான் நடக்கிற விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். இல்லை இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தேவையில்லாமல் தான் போகும். ஸோ நீங்கள் தான் எப்படின்றத யோசிச்சுட்டு செயல்படணும். ஏன்னா நான் நிறைய வீடியோவில் நிறைய பேசுகிறேன்னு சொல்கிறீங்க. நான் யதார்த்தமாக தான் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுறேன். ஒரு அக்காட்ட எப்படி பேசணும், ஒரு தங்கச்சிட்ட எப்படி பேசணும், ஒரு அம்மா கிட்ட எப்படி பேசணும், அந்த மாதிரி தான் உங்ககிட்டயே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம லைஃபுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி பேசணும், மாமனார் மாமியார் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நான் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறனால எனக்கு அது எப்படிங்கிறது தெரியும். என் மாமியார் கிட்ட சண்டை போட்டால் என் ஹஸ்பண்ட் கிட்ட கதையை சரிக்க முடியாது. ஸோ அதனால அவங்க கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நான் இருக்கணும். அவங்களே என்னை தப்பா பேசினாலும் அந்த இடத்துல என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிக்குவேன். அவர் தான் கொஸ்டின் கேட்கணும். ஸோ இது நான் கொஸ்டின் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி கொண்டு போய் முடிச்சிருவாங்க. எந்த மாமியாவும் இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. அதுவே நான் இப்படி அத்தை பேசிட்டாங்க வச்சுட்டாங்க எனக்கு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட பேச நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்கள வச்சு டீல் பண்ணிப்பாங்க. நம்மளை விட்டும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் பொதுவாக ஹஸ்பண்ட் யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பேசணுமோ அவங்க பேசி சரி பண்ணிப்பாங்க. இப்படிதான் நான் கூட்டு குடும்பத்திலேயே இருப்பேன். இப்படிதான் ரன் ஆயிட்டு இருக்கேன் எங்க ஃபேமிலி இது வரைக்குமே. ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு, அவர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு நான் ஒதுங்கிக்குவேன். ஸோ பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக 100% பேசுவேன். அப்படி நான் பேசுறதும் தெளிவாக யோசிச்சுட்டு தான் பேசுவேன். டக்குன்னு வார்த்தைகளை விட மாட்டேன். இப்போ நான் மேபி எனக்கு ரொம்ப கோமாச்சுன்னா என் ஹஸ்பண்ட்டை கூட நான் வார்த்தையை விட்டுருவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார்ட்ட வார்த்தையை விட மாட்டேன். விட்டால் அது ஒன்று போதும் என் லைஃப் காலியாகிறதுக்கு. ஸோ அதனால அவங்க கிட்ட பார்த்து தான் பேசணும். யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது முதற்கொண்டு எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் பழகிக்கிட்டேன். இந்த 8 வருஷ காலத்தில் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி தான் தங்கம் வாங்குற விஷயத்துலயுமே பாத்தீங்கன்னா அடிப்பட்டு தான் நான் திருந்தி தான் தங்கம் இப்படி இவ்வளோ கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்களும் தங்கம் எடுக்க போறீங்க அப்படின்னா எடுத்தவங்க ஒத்துன்னு எடுத்துட்டு வராதீங்க. அதுல நிறைய அமௌண்ட்டு நமக்கு லாஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு சில கால்குலேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க என்னதான் எந்த மெத்தட்ல வேணாலும் போட்டோம், நமக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நம்ம போட்டு கரெக்டா அவங்க சொன்ன ஒரு வேஸ்டேஜ்லேயே போட்டு கொடுத்தா அந்த அமௌண்ட் வந்துச்சா அதை மட்டும் நீங்க பே பண்றதுக்கு என்ன பேசணுமோ அதை பேசுங்க. அப்படிதான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பேரம் பேசுறதுக்கு பழகிக்கோங்க, கால்குலேஷன்ஸ் போடுறதுக்கு பழகிக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டும் தெரிஞ்சாதான் நம்ம நகையை நம்ம இஷ்டம் போல திருப்தியா எடுத்துட்டு வர முடியும், அவங்க சொல்ற வேஸ்டேஜா இருந்தாலுமே. ஸோ நான் வேஸ்டேஜ் கம்மி பண்ணி அடாவடியே வாங்கன்னு சொல்ல, அவங்க சொல்ற வேஸ்டேஜுக்கு போட்டாலுமே அதுலேயும் கூட தான் போட்டு கொடுப்பாங்க சில கடைகளில்.
இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்துச்சு, ஸ்டோனுக்கு சேர்த்து நான் தங்கமயில வந்துட்டு அமௌண்ட் கட்டிட்டு வந்தேன்க்கா, எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டோனுக்கு சேர்த்துனா கோல்டோட ரேட்டையும் ஸ்டோனோட ரேட்டையும் ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக எந்த கடையிலும் போட மாட்டாங்க. அப்படி போட்டால் அது சீட்டிங், அது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் நிறைய வீடியோ சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் சீட்டு போடுங்க. ஸோ யூடியூப்பில் பார்த்தோ யார் சொல்கிறாங்க இவங்க கூட்டிகிட்டு போனாங்கன்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் போய் உங்கள் அமௌண்ட்டை கட்டி சீட்டு போட போகிறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கணுங்கிறத நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். நீங்கள் யோசிச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டுட்டு உங்களுக்கு மேபி மறந்துடும், வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மறந்துச்சு வச்சிருச்சுன்னா ஒரு ஷீட்டில் எழுதிக்கோங்க, எத்தனை பர்சன்டேஜ் சொன்னாங்க அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. மேபி முடிஞ்சுன்னா வாய்ஸ் ரெக்கார்டு கூட உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாகவும் ஆயிரும். இல்லை உங்களுக்கு டீட்டெயில் தெரியுன்றதுக்காக ஒரு கட்ஷீட்டில் எழுதிக்கிட்டீங்கன்னாலும் நீங்களும் அப்பப்போ பார்த்துக்கலாம், இவ்வளோ தான் சொன்னாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு தெளிவாக சீட்டு போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 டைம் அந்த கடையில் எந்த மாதிரி இருக்குது, எப்படி கொடுப்பாங்க, எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் பண்ண தப்பு, நானே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 16% சொன்னாங்க, ஆன்டிக்னு போகும்போது 10ன்னு சொல்லிட்டாங்க. பட் அது என்னோட மிஸ்டேக் தான், அவங்களோட மிஸ்டேக் தான், 2 சைடு மிஸ்டேக் தான். ஆனால் நான் விடலை, என்கிட்ட இதை நீங்கள் சொல்லவே இல்லை, என்கிட்ட 16% எந்த நகை எடுத்தாலும் அப்படின்னு தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம நகை எடுத்ததுக்கு பேரம் பேசி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அதனால நீங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன், இப்படி இருந்துக்கோங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் ரெடி கேஷ் கொடுத்து நகை எடுக்கவே மாட்டேன். நகை வந்து 1 கிராம் தோடுனாலும் ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கவே மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. அப்படியே நான் தோடு எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் சீட்டு போட்டு அதில் 2-3 கிராமுக்கு வந்துட்டு ஜுவல்ஸ் எடுக்காமல் பேலன்ஸ் பண்ணி நான் வந்துட்டு தோடை எடுத்துப்பேன் எனக்கு தோணுச்சுன்னா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெடி கேஷ் கொடுத்து தோடோ மோதிரமோ அந்த மாதிரி எடுக்க எனக்கு பிடிக்காது. ஏன்னா வேஸ்டேஜ் அதில் அதிகமாகும். ஸோ நம்ம எடுக்கிற தோடாக இருக்கட்டும் ரிங்காக இருக்கட்டும், மேபி நான் எடுக்கிறது, ஸோ சில பேர் எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஜுவல்லரி தான் எடுப்பேன். நல்லா தடிமனா அந்த மாதிரி போடணும்னு தான் ஆசைப்படுவேன். அதாவது தடிமன் மீன்ஸ் 1.5 கிராம் இருந்தாலும் நல்லா வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் எடுப்பேன். ரொம்ப லைட் வெயிட்டாக வந்துட்டு 1 கிராம்ல கூட இருக்கு, ஆனால் பார்வையாகவும் இருக்கும். ஆனால் 1.5 கிராம்ல எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ்டிங்ல பார்வையாலாம் இருக்காது, குட்டியாக தான் இருக்கும். ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்கும், உழைப்பு நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப நாள் நீங்கள் கையிலே போட்டுக்கிட்டு இருக்கலாம், ரெகுலர் யூஸ் கூட போட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி கேஸ்டிங் ஜுவல்லரி எடுக்கும்போது வேஸ்டேஜ் அதிகம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரிங்காக இருந்தாலும் இயரிங் ஆல்சோ ரெண்டுமே இருந்தாலுமே நான் வந்து சீட்டில் தான் எடுப்பேன். ரெடி கேஷ்ல எந்த ஜுவல்ஸுமே எடுக்க எனக்கு பிடிக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற வழி இல்லாமல் என் ஹஸ்பண்ட் போயிட்டு எடுத்துட்டு வராங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பர்த்டேவாக இருக்கட்டும் வெட்டிங் டேவாக இருக்கட்டும், அந்த மாதிரி எடுத்தாதான் அதில் வந்து அமௌண்ட் எனக்கு லாஸ் ஆகும். ஸோ அதுவுமே அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்துகிட்டு வர ஒரு விஷயம் தான். சொன்னாங்கன்னா மேபி நான் அதையும் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் எனக்கு காயினாக எடுத்து கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் சொல்லாமல் இப்போ கூட போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா ரிங் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு இயரிங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் போகும் ஜுவல்லரின்ட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நாங்கள் சீட்டு போட்டு மட்டும்தான் எடுப்போம். இதை நான் ஏன் இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு 1 லட்ச ரூபாய் கொண்டு போறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 80,000க்கு தான் நீங்கள் ஜுவல்லரியே எடுத்துருப்பீங்க. 20,000 உங்களுக்கு வேஸ்டேஜுக்கு போயிருக்கும். மேபி வந்துட்டு இன்னும் நல்ல ஒரு என்ன சொல்ற ட்ரெண்டிங்காக இருக்க நகைகள்லாம் எடுத்திங்கன்னா இன்னும் கூட வேஸ்டேஜ் போகும். ஸோ வந்துட்டு ஒரு நார்மல் வேஸ்டேஜ்க்கே 20,000 கிட்ட போகும். அப்போனா நீங்கள் 80,000க்கு தான் நீங்கள் வாங்கிட்டு வர தங்கத்தோட மதிப்பே இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, அந்த 1 லட்சத்துக்குமே தங்கம் எடுக்கணும். அப்படி தான் என்னோட மைண்ட் செட்டு. என்னோட காசு வீணாகக்கூடாது, என்னோட காசு 10 ரூபா கூட வீணாகக்கூடாது. நான் வரி மட்டும் கட்டணும், அதுக்கு நான் என்னமோ அதை பண்ணிட்டு போயிடுவேன். ரெடி கேஷ் கண்டிப்பாக வரி வந்து கட்டி தான் ஆகணும். அதுலேயே வந்து நான் லாபம் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது, எங்கேயுமே அது பண்ண முடியாது. ஸோ அந்த 3% வேணும்னா நம்ம கம்பல்சரி கட்டணும் அப்படிங்கிறதுனால கட்டுறோம். மற்றபடி இந்த வேஸ்டேஜ் வந்துட்டு ஆஃபர்னு ஒன்று போயிட்டுருக்கு, சீட்டு போட்டு எடுக்கலாம். சில கடைகளில் 100% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம், சில கடைகளில் 18%, சில கடைகளில் 20% கொடுக்கும்போது அதுக்குள்ளே தான் நம்ம நகை எடுக்க போகிறோம். அதுக்கு மீறின்னு போனால் நான் எடுத்த மாதிரி ஆன்டிக் ஜுவல்லரி அந்த மாதிரிக்கு தான் 28%னா ஒரு 20% கொடுப்பாங்க, 8% கிட்ட நம்ம கட்டிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நகைக்கு 8% கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு பிடிச்சிருக்கு, அதனால எக்ஸ்ட்ரா வரதுக்கு நம்ம கட்டிட்டு வரோம். ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டி எடுக்கிறதுனால நமக்கு லாஸ் தான். அந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டை வீணாக்காதீங்க. நம்ம உழைக்கிற அமௌண்ட்டு ஒவ்வொரு ரூபாயும் தங்கமாக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ நான் 1 லட்ச ரூபாய் கொண்டு போனேன்னா 1 லட்ச ரூபாய்க்கு நான் தங்கம் எடுக்கணும்.
அதில் வந்து எந்த ஒரு வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டும் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் நான். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் கேட்பீங்க அப்படி பார்த்தா நீங்கள் எடுத்த ஆன்டிக் ஜுவல்லரிக்கெல்லாம் நான் தான் சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்க நகையை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். என்னால் அதுக்கான அமௌண்ட் போட முடியுது, நான் அதனால எடுக்கிறேன். ஆனால் கஷ்டப்படுற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு ஸ்டோன் வச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய நகை எடுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோன் வச்செல்லாம் அதிக நகைகள் எடுக்காதீங்க. அது என்னைக்கா இருந்தாலும் நம்ம வியர் பண்ணிக்கிட்டு இருப்போம்னு நினைப்பீங்க. அதை நீங்கள் மேக்ஸிமம் 1-2 டைம் தான் போட்டிருப்பீங்க. அதுக்குள்ள நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும், அது அடகு தான் போயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா அடகு கடையில தான் இருக்கும். ஆசைப்பட்டு நீங்க ஸ்டோன் வச்சு எடுத்திருப்பீங்க எல்லாம். அந்த மாதிரி ஜுவல்லர்ஸை கூட நான் சொல்றேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துல நம்ம சில நகைகள் வச்சிருப்போம், அடகு வைக்கிற சூழ்நிலைக்கும் போகும். அது வந்து அடகு கடையில தான் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே நமக்கு பிடிக்காம போயிடும். ஸ்டோன் இருக்கனால அது வித்தாலுமே நமக்கு அமௌண்ட் வந்து அந்த அளவு கிடைக்க போறது கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், ஸ்டோன் வச்சு எடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப அதிகமாக ஸ்டோன் வச்சு எடுக்காதீங்க. என்கிட்ட இருக்க என்னோட ஃபாலோவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்கிட்ட இருக்க நிறைய ஜுவல்ஸ் வந்து ஸ்டோனே இருக்காது. என்னோட இது பார்த்தீங்கன்னா பெரிய கேரளா மாடல், அடுத்து வந்து 5.5 பவுன் கேரளா மாடல் ஆன்டிக்கு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த ஆன்டிக் இதில் வந்து ஸ்டோன் இருக்கா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் மட்டும்தான் இருக்கும், அது ஒன்றா தான் இருக்கும், குட்டி குட்டி ஸ்டோனு. மற்றபடி எந்த ஸ்டோன் வச்ச நகையும் என்கிட்ட கிடையாது. தோடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்காது. என்னோட கல் வச்ச தோடு இருக்குது, அது என்னோடதும் கிடையாது, அக்காவோடது தான். ஸோ அது எனக்கு அதனால ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இதுவரை நான் கல் வச்ச தோடு கூட எடுத்தது கிடையாது. ஏன்னா எனக்கு அதில் வந்து போடுறதுக்கு அவ்வளவா திருப்தி கிடையாது, ஸ்டோனுக்கு மதிப்பும் கிடையாது. ஆனால் நம்ம எடுக்கும்போது ஸ்டோனுக்குன்னு ஒரு ரேட் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த மதிப்பும் கிடையாது. அப்படிங்கிறதுனால எனக்கு அது திருப்தி இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நகை அடை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபுல் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தேன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு 1 கிராம் கூட ஒரு கிராம் கூட குறைக்காம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தங்கத்துக்கூட கொடுத்துருவாங்க. 40 கிராம் இருக்குன்னா 40 கிராமுக்குமே எனக்கு வந்துட்டு 1 கிராம் ரேட் என்னமோ அதை போட்டு அமௌண்ட்டை கையில கொடுத்துருவாங்க அடகு கடையில. இதுவே நான் ஸ்டோன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா 1 கிராம் 2 கிராம்னாலும் குறைச்சிருவாங்க. நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு வைக்கிறோம்னாலும் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நான் வந்து ஸ்டோன் வச்சு எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க. ரெடி கேஷ் இருக்கா உங்ககிட்ட, அதே மாதிரி ஏலச்சீட்டு குடுக்குச்சிட்டு ஏதோ ஒன்று சம்திங்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் கையில் வருது அப்படின்னா அந்த ஏலச்சீட்டு குடுக்குச்சிட்டம்லாம் வர்றதை டெபாசிட் பண்ணி வைங்க. ஸோ டெபாசிட் ஸ்கீம் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஏலச்சீட்டில் உங்களுக்கு அமௌண்ட் விழுந்திருக்கு, குடுக்குச்சீட்டில் அமௌண்ட் விழுந்திருக்கு, இல்லை நான் ஒருத்தவங்கள்ட்ட தவணை வாங்குறேன், அங்கே ரொம்ப வட்டி கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி, நான் ஈஸியாக வந்து கட்டிடுவேன், ஏன்னா வாரம் எனக்கு அமௌண்ட் வந்துட்டு சம்பள காசு வரும், அதனால தவணையை நான் ஹேண்டில் பண்ண முடியும், மொத்த அமௌண்ட்டாக எடுத்து நகை எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மொத்தமாக தவணை அமௌண்ட்டாக வாங்கிக்கோங்க. 1 லட்ச ரூபாய் தவணை வாங்குறீங்களா, இல்லை 1 லட்ச ரூபாய் குளிச்சிட்டு விழுகுதா, 1 லட்ச ரூபாய் இலச்சிட்டு விழுகுதா, சம்திங் ஏதோ ஒன்று அமௌண்ட் உங்களுக்கு பெரிய லம்பாக கிடைக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுங்க. ஒரு 11 மந்த் கண்ணு முடி திறக்கிறதுக்குள்ளேயும் கடுகடன்னு போயிடுது இப்போலாம் நாட்கள். அந்த மாதிரி போயிடுற போச்சு. உங்களுக்கு 11 மந்த்ன்றப்போ ஈஸியாக போயிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும். சில ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா 100% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில கடைகள் வந்து 75% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு ஆஃபர் போடுறாங்க. கண்டிப்பா நம்ம அந்த போடுற ஆஃபருக்குள்ளேயே சூப்பரா ட்ரெண்டிங்கான நகைகளை எடுத்துட்டு வர முடியும். ஸோ அதனால மொத்த அமௌண்ட்டாக கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி டெபாசிட்ஸ் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ரெடி கேஷ்ல வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. அது உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் லாஸ் தான். நீங்க கால்குலேஷன்ஸ் கூட போட்டு பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். அடுத்து வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா, கோல்டு காயின் வாங்கணும் அந்த மாதிரி நினைச்சேன்னா ரெடி கேஷ்ல வாங்குவேன். என்கிட்ட இப்போ ஒரு அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சிருக்கேன் உண்டியல்ல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உண்டியல் அமௌண்ட்டை நான் எடுத்து என்ன பண்ணுவேன்னா கோல்டு காயின் தான் வாங்குவேன். அது நான் 30,000 சேர்ந்திருந்தாலும் சரி, 20,000 சேர்ந்திருந்தாலும் சரி, கோல்டு காயின் தான் வாங்கணும்னு நினைப்பேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வாய் விட்டு கேட்டால் மட்டும்தான் நான் ரிங்குன்னு போவேன். அதையும் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். போன வருஷம் பர்த்டேல அவர் வந்து வெள்ளியில் வந்து வாங்கணும்னு சொன்னார். ஆக்சுவலாக தங்கத்தில் தான் நான் அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், வெள்ளியில் வாங்கினதே கிடையாது. நாங்கள் வெள்ளியும் போய் பார்த்தோம் அவரோட பர்த்டேக்கு. பார்த்தா வெள்ளியில் அவருக்கு செட்டே ஆகலை. அப்புறம் தான் வந்துட்டு ஒரு ரிங் எடுத்து அவர் போட்டு பார்க்கும்போது செட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை நான் வாங்கி கொடுத்தேன். அதுலேயும் நான் வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து 16% சொன்னாங்க. அதுக்கு வேஸ்டேஜ் நான் என் ஹஸ்பண்டுக்கு வாங்கின ரிங் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தது 16% சொன்னாங்க. ஃபைனலாக 8% சொல்லி அது வந்து 8 or 7 சம்திங் என்னமோ நான் ஒரு 6% 7% என்னமோ தான் முடித்தேன். ஸோ அந்தளவு குறைச்சதுனால மட்டும்தான் அந்த ரிங்கை நான் எடுத்தேன், இல்லைனா எடுத்துருக்கவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கணும். ஸோ என்கிட்ட ரெடி கேஷ் இருக்குது அப்படின்னா நான் கோல்டு காயின் தான் வாங்குவேன். ஸோ உண்டியல் சேவிங்ஸ் நான் 2 மெத்தடில் பண்ணுறேன். ஒன்று அச்சய திருதிக்கு வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறேன், இன்னொன்று ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறேன். ஸோ அச்சய திருதி வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த், ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் முடிச்சுட்டு மேலே எடுத்துருவேன் அச்சய திருதிக்கு. அடுத்து வந்து மேல ஸ்டார்ட் பண்ணுவேன், அடுத்து மே,
ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அது அந்த அந்த சர்க்கிளில் சேவ் பண்ணி அதை வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்துட்டு கோல்டு காயின் எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காசு அப்படின்னு என் கையில் இருந்துச்சுன்னா அதுக்கு கோல்டு காயின் தாங்க வாங்குவேன். ஏன் கோல்டு காயின் வாங்குறேன்னா அது வந்து 2%, 1.5% தான் வேஸ்டேஜ் இருக்கும். மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3%. இவ்வளோதான் வேஸ்டேஜ் இருக்கும் கோல்டு காயினுக்கு. மற்றபடி நம்ம எந்த ஜுவல்லரி எடுத்தாலும் தாலி செயினை தவிர மற்ற எதை எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகம் தான். தாலி செயின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள தாலி செயினுக்கு வந்துட்டு 3%. அது நான் எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி 1 இயர் 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். அப்போ எடுத்தப்போ 3%. இப்போ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. முகப்புன்னு போயிட்டோம்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 14% வரும். அதுக்கு மேலே நல்ல டிசைன்னா 18% அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் சிம்பிள் செயின் எடுக்கணும்னாலே 3% ஆயிடுது. அதனால நான் கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு தான் விரும்புவேன். ஸோ நம்மளுக்கு ரெடி கேஷ் வந்து அந்தளவு சேரவும் செய்யாதுங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கேஷில் வந்துட்டு நான் எடுக்கணும்னா கோல்டு காயின் மட்டும்தான். ஸோ அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட் தான் என்னோட ஃபஸ்ட்டு சேவிங்ஸ். எனக்கு அதை போடலைன்னா நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன். அந்த வருஷமே எனக்கு என்னமோ கேவலமான வருஷம் மாதிரி அமைஞ்சிரும். ஸோ நீங்கள் கேட்பீங்க, அப்படி எப்படி நீங்கள் போடுறீங்க, கடனாக இருந்தாலும் போட்டுடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. கிடையவே கிடையாது. ஒரு 1000 ரூபாய் சீட்டுனாலும் போட்டுடணும். அந்த வருஷத்துல என்னோட தங்கத்தை நான் எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதில் வந்துட்டு கடன் அப்படின்லாம் இல்லை. என் கடனை பார்த்துக்கிறதுக்கு என் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மூலத்துல அது போயிட்டு இருக்கு. அவர் கடனை பார்க்கும்போது நானும் கடனுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அவங்க வந்து சேவிங்ஸே பண்ண மாட்டாங்க. சரி நம்ம ஒய்ஃப் இதை சப்போர்ட் பண்ணுறாங்களே, நம்ம வந்துட்டு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. நான் என் வீட்டில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், 100% அந்த மாதிரி நினைக்க மாட்டாரு. ஸோ அதனால நீங்கள் கடனை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி முடியல, இப்போ ஒரு நகை இருக்குது, அதுக்கு 7 நோட்டீஸ் வந்துருச்சு, என்னால் வட்டி பெரட்ட முடியல அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் நான் பண்ண முடியும். அதுக்காக அந்த நகையவே நான் திருப்பி கொடுக்கணுன்றது நான் ஒன் டைம் நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப என்னையவே எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது வந்து நான் பார்த்துருக்கேன், கண்ணார பார்த்துட்டு இருக்கேன், இன்னுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். என் அக்கா வீட்டுக்கார அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காரு. என் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கடன் ஃபுல்லாக அது வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. மாமா தான் வாங்கினாரு, பட் அவரால் முடியலன்னப்போ ஒரு டைம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. திரும்ப இப்போ ஃபுல்லும் அது தலையில கட்டிட்டாரு. சம்பளம் வாங்குறதெல்லாம் நீனே பார்த்துக்கோ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அது தலையில கட்டிட்டாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அந்த இதுக்குள்ளேயே நான் நுழைய விரும்பல. கடன் இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க, அதான் நான் வரமாட்டேன். சேவிங்ஸா நான் உங்ககிட்ட கேட்கல, என்னால் என்ன முடியுமோ அதை வச்சு நான் சேவ் பண்ணி நான் சீட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆர்டிஓ, எஃப்டிஓ, போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதோ, பேங்க்ல போடுறதோ எதுவுமே கிடையாது. பாண்டு எதுவுமே வேண்டாம். நகை சீட்டை போட்டு முடிச்சுட்டு நகையை கையோட எடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன். அதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா இந்த பாண்டு வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பத்திரத்தில் தங்கம் வந்து வாங்கி வச்சுக்கிறது அந்த மாதிரி. இப்போ பிரணவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேக்சிமம் அதிக அமௌண்ட் ஏமாந்ததே வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ்ல இந்த பாண்டில் தான். 8 லட்சம் 5 லட்சம் அதிக வட்டி கிடைக்குது, அதிக நகை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3/4 பேர் போட்ட அமௌண்ட்டு பாண்டில் தான். இப்ப அவங்க வந்து 5 லட்சம் கொடுத்துட்டு 5 லட்சத்துக்கு நகையை எடுத்துட்டு இருந்தாலும் கையில நகையாச்சும் இருந்திருக்கும். இவங்க 5 லட்சத்தை கொடுத்து பத்திரத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து இப்ப அந்த பத்திரம் ஒண்ணுமே இல்லாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல நான் ஏமாறல. நான் போட்டிருக்கேன், எனக்கு 11 மாசத்துக்கு நகை கிடைக்குது, ஓகே, என் பொருள் என்கிட்ட வந்துருச்சு, அவ்வளவுதான், நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு என் பொருள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையா போயிடும். ஸோ அந்த விஷயத்துல நான் இறங்கவே மாட்டேன். அதனால நகை சீட்டு போட்டு நகை எடுக்கிறது தான் நமக்கு பிடிச்ச ஒரு சேவிங்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுவேன். ஸோ உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறதுமே நகை எடுக்க தான். ஸோ நகை மீன்ஸ் கோல்டு காயின் எடுக்கிறது தான். நகையாவும் எடுக்க மாட்டேன், கோல்டு காயின் எடுப்பேன். ஸோ உண்டியல் சேவிங்ஸில் சேவ் பண்ணியும் அதை வந்துட்டு ஒரு பேங்க்ல போடுறதோ அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதுவும் வந்து கோல்டு காயின் சேவ் பண்ணேன். நான் கோல்டு காயின் சொல்லிட்டு ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் இதுவரை நான் எத்தனை காயின் சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாங்கள் வந்து சேவிங்ஸ்ன்னு சொல்ல, பாப்பாவோட பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு காயின் எடுப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்டிங் டேக்குன்னு சொல்லிட்டு ஒரு காயின் எடுப்பாரு. அச்சை திருதிக்கு நான் வந்து கோல்டு காயின் வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நியூ இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கோல்டு காயின் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் எடுக்கல, ஸோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நியூ இயர் அப்போதான் நம்ம நகை சீட்டு போட்டு நகை எடுக்கிறோம். அதாவது கோல்டு காயின் எடுக்க மாட்டேன், நகையா எடுத்துருவேன் அந்த வருஷத்துல. அப்ப நீங்க போன வருஷம் பார்த்துருந்தாலும் தெரியும், அதுக்கு முந்தின வருஷம் பார்த்துருந்தது, வருஷம் நியூ இயர் அப்ப நகை எடுத்திருப்பேன். கரெக்டா 1ஆம் தேதி போய் எடுத்துட்டு வந்துருவேன். ஸோ அந்த 1ஆம் தேதி எடுக்கும்போது பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு 1 கிராம் மட்டும் விட்டுட்டு
மிச்சத்துக்கு ஃபுல்லாக நகை எடுத்துட்டு அது 1 கிராம் கோல்டு காயின் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷப்பிறப்புக்கும் கோல்டு காயின் எடுத்துருவேன். பொங்கலுக்கு இந்த வருஷம் எடுத்திருக்கேன். தீபாவளிக்கு நம்ம எடுக்கிறது இல்லை. ஸோ உங்களால் இதில் நீங்கள் வந்து எந்த இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை வருஷம் வருஷம் ஃபாலோ பண்ணிடுங்க. எல்லாராலையும் எல்லா ஒரு ஃபெஸ்டிவல்லையும் எடுக்க முடியவே முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் முக்கியமான விஷயமா சொல்றது, உங்களுக்கு எந்த ஃபெஸ்டிவல் முக்கியமாக தெரியுதோ அப்போ நீங்கள் நகையோ இல்லை கோல்டு காயினோ எடுங்க. ஸோ நகை சீட்டு போட்டு அந்த ஃபெஸ்டிவல் டைமில் எடுக்கிற மாதிரி நகை சீட்டு போட்டுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி ஃபெஸ்டிவலும் சில ஆஃபர் வரும், அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் நகை எடுத்துக்கோங்க. கோல்டு காயின் வந்து நீங்கள் நகை சீட்டு போடுறதுனால கோல்டு காயின்லாம் எடுக்க எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. கோல்டு காயின் வந்து கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகளோட பர்த்டேக்காச்சும் நீங்க எடுங்க. ஸோ ஏன் இதை நான் அவ்வளோ தூரம் அழுத்தமா சொல்றேன்னா, என் பிள்ளைய பர்த்டேக்கு நான் தங்கனாலும் சேர்த்துருவேன். அது இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இல்லை, இப்போ 2-3 வருஷமா ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். அது வந்து கண்டிப்பா அது ஒரு ரீச் ஆகும், ஒரு லெவல்ல போய் முடியும் அந்த தங்க காயின் வந்து. அப்போ வந்து நம்ம வந்து என்னடா 1 கிராம் தான் எடுத்தோம், இப்போ பார்த்தா ஒரு 2 பவுன் சிந்திருச்சு 3 பவுன் சிந்திருச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கும். எனக்கே இப்போ அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1.5 பவுன் கிட்ட சேர்ந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க ஈஸியாலாம் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பிள்ளைகளோட மேரேஜ் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை படிப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா அதை நீங்க விற்க கூட செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கோல்டு காயின் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கோல்டு காயின் கிடையாது, பொதுவாக தங்கமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு பர்த்டே வருது அப்படின்னா கண்டிப்பா கோல்டு காயின் எடுத்து கொடுக்கறதுக்கு பழகுங்க. ஏன்னா அப்போ வந்து செலவுகளுமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ வேஸ்டா ஒரு கேக் வாங்கணும், நம்ம எந்த அளவு சாப்பிடுமோ அந்த அளவு வாங்கிக்கோங்க. அதையும் மீறி கேக் வாங்கி அதை கட் பண்ணி 2 பீஸ் சாப்பிட்டுட்டு அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப அதை எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து அதனால அதுகளுக்கு சளி பிடிச்சு ஹாஸ்பிட்டல் போய் தேவையில்லாமல் தண்ட செலவு பண்ணி இது தேவையே கிடையாது. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தக்கன ஒரு கேக்கு 1/2 kg இல்லாட்டி 1 kg வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கிட்டு அதை கட் பண்ணி நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸு சிம்பிளான ஒரு ட்ரெஸ் எடுத்தாலே போதும். நான் எப்பயுமே என் ஹஸ்பண்ட் கிட்டையும் சரி எல்லாருக்கிட்டையுமே சொல்றது, நீங்க வந்துட்டு அந்த ஒரு நாள் பர்த்டேக்கு வந்துட்டு பெரிய ஃப்ராகு 2000 3000 4000 போட்டு எடுக்கிறீங்கல்ல, அதை அந்த ஒரு நாள் தான் போடுவாங்க, அடுத்து போடுறதே கிடையாது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த 1 இயர் வளர்ந்து கடை நிற்பாங்க, அந்த ட்ரெஸ் பத்தாம போயிடும். ஸோ அதனால அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அதிக அமௌண்ட் போடாதீங்க. ரஃபீஸ் கூட நீ எடுத்துருங்க. 2-3000 செலவு பண்ணணும் ட்ரெஸ்ஸுக்குன்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ட்ரெஸ் அடிச்சு 2000 ரூபாய்க்கு ரஃபீஸ்க்கு எடுத்து போட்டுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 3000 ரூபாய்க்கு எடுக்கிற ட்ரெஸ் பிரம்மாண்டமா இருக்கும். ஆனால் வீட்டில் போட்டிருக்க அந்த 500 ரூபா 300 ரூபா பனியன்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பிள்ளைய போட்டுக்கிறதுக்கு பனியன் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போயிருக்கும், ஓட்டையா இருக்கும். பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டையா இருக்கும், தச்சு போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கும். ஸோ இதை தவிர்த்துட்டு ரெகுலராக அதுகளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த பர்த்டே அப்போ நீங்கள் பண்ணுங்க. ஸோ பிறந்தநாள் அப்போ நல்லா தரமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்துட்டு காசை வீணாக்காம லைஃப்லாம் அந்த 1 இயருக்கு தேவையானதை அழகா எடுத்து கொடுத்துருங்க. ஸோ அப்படி கூட செலவு பண்ணிடுங்க. உங்களால் கோல்டு காயின் வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி கூட செலவு பண்ணிடுங்க. அதுக்காக ஒரே ட்ரெஸ்ஸாக எடுத்து அதை வந்து பூட்டி வைக்காதீங்க. அதை போட்டாலும் அதுகளுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ வெட்டிங் டேக்கு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வீட்டில் ஒரு சின்ன உண்டியல் வச்சு இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒரு 4 மாதமோ 5 மாதமோ இல்லை 1 இயரோ சேவ் பண்ணி அதில் என்ன அமௌண்ட் வருதோ அதில் கூட ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கூட இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா ஒரு 1000 2000 ரூபாய் கூட போட்டு ஒரு காயின் எடுத்து வச்சிருங்க. ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இதெல்லாம் 1 இயர்க்கு ஒன்ஸ் தான் வருது. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு இருக்கோம் 3 மாசத்துக்கு இருக்கலாம் நம்ம கொண்டாட போறது கிடையாது. 1 இயர்க்கு ஒன்ஸ் தான் எல்லா செலிப்ரேஷனுமே வருது. ஸோ இதுல உங்களுக்கு எது முக்கியமான ஃபெஸ்டிவலா தோணுதோ, ரொம்ப பிடிச்சது, ஹஸ்பண்ட்க்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஹஸ்பண்ட் மேல ரொம்ப அஃபேர் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயின் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா சேமிப்பேன். இப்போ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அவர் மூஞ்சில ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது இன்னும் செய்யணும் துணை அந்த ஆர்வம் எனக்கு அதிகம். அதனாலதான் நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், எனக்கு நான் ஜுவல்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டுக்கு கை செயின், மோதிரம், செயின் இதெல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் எனக்குன்னு தங்கம் சேமிக்க ஆரம்பிச்சேன். அதுவரை நான் எனக்குன்னு சேமிக்கவே இல்லை. இன்னுமே அவருக்கு எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை இருக்கு. இன்னும் ஏதாச்சும் ஒன்று கேட்டுட்டாங்கன்னா இப்போ கூட 6 பவுன் ரீசெண்டா எடுக்கும்போது கூட ஒரு பெரிய பிரைஸ்லெட் வந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு திருப்பதி மோதிரம் ஒன்று பெருசு 5 பவுன் அது பார்த்தாரு. எடுத்துக்கிறீங்களான்னு தான் கேட்டேன்.
எனக்கு வந்து சுண்டெல்லாம் இல்லை, என்ன நீங்க இதை போய் கேட்குறீங்கன்னு நான் சுண்டியெல்லாம் பேசல. நான் தான் அவரை ஃபோர்ஸ் பண்ணேன். அவர் ஒன் டைம் தான் சொன்னார், நான் 10 டே சொல்லிட்டேன் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு செய்யறது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. எனக்கு பொறுத்தவரை வீட்டில் தங்க சேர்ந்தா ஓகே தான். அது நான் எனக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, என் பிள்ளைக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, என் ஹஸ்பண்ட்க்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, வீட்டில் தங்க இருக்கணும். நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரு தங்க வந்து சேமிச்சுட்டே இருக்கணும் வருஷம் வருஷம், அவ்வளோதான். ஏன்னா அதுதான் வந்துட்டு நமக்கு ஒரு அசட்டாக வருது. அந்த அசட்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு இன்னொரு வீடோ லேண்டோ சம்திங் ஏதோ ஒன்று சேர்த்து சொத்து நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைகளுக்கு. ஓகேவா? ஸோ அதனால நீங்க முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருஷத்துக்கு 1 டைம்ஸ் வர்றதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன உண்டியல் வச்சுட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்னோட எல்லா சேவிங்ஸ் அமௌண்ட் எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் அதில் கோல்டு காயின் தான் வாங்குவேன். ஸோ நான் இவ்வளோ கிராம் இத்தனை பவுன் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த வருஷமும் நான் 10,000 ரூபாய் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஊடால போட போறேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்குன்னு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, வந்துச்சுன்னா நகை சீட்டு போடுவேன், இல்லைன்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன். ஸோ அதை நான் பிளான் பண்ணிப்பேன். ஆனால் அந்த வருஷத்துல வந்துட்டு ஒரு 2 பவுன் 3 பவுன் எடுத்துடணும். எனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ நகை சீட்டு போட்டிருக்கேனோ, அப்போ எத்தனை கிராம் எடுக்க போறேங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 10,000 ரூபாய் போட்டிருக்கேன்னா அப்போ இந்த 10,000 ரூபாய்க்கு வந்துட்டு கரெக்டாக 1.5 பவுன் எடுப்போமா, அவ்வளோதான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் பண்ணிப்பேன். அடுத்து ஒரு 10,000 போட்டோம்னா அப்போ 3 பவுன் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சுப்பேன். நான் 2 பொண்ணு வச்சிருக்கேன். ஸோ ஒரு பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஒரு பொருளுக்கு ஒரு மாதிரி நான் பார்க்க முடியாது. ஸோ அதனால இப்போ நான் இதை யோசிச்சு தான் நான் ஆன்டிக் எடுத்தேன். அந்த 10 பவுன் ஆன்டிக் ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொண்ணுக்கு போடும்போது இன்னொரு பொண்ணுக்கு ஆன்டிக் போடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற எனக்கு ஒரு எண்ணமும் இருந்துச்சு. ஸோ அதனால 2 ஆன்டிக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று 10 நான் நீங்க கேட்பீங்க ஒன்று 10 ஒரு 6 எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கிடையாது, 2 பேருக்கும் எது மேட்சா இருக்கும் அதை போட்டு விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா எனக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா கேரளா மாடலும் 2 வச்சிருப்பேன். ஒரு டாலர் வச்ச மாதிரி இருக்கும், ஒன்று யூசேப்பா இருக்கும். ஸோ இப்படிதான் இதுதான் என்கிட்ட இருக்குது. 2 கேரளா 2 ஆன்டிக் இப்படிதான் வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு பிளான் பண்ணி என்ன எடுக்க போறீங்கன்றதை யோசிச்சுட்டு எடுங்க. ஸோ என்ன நகை சீட்டு போட்டிருக்கீங்களோ அதுக்கு தக்கன யோசிச்சு வச்சுக்கோங்க. யோசிச்சு வச்சுட்டு நீங்க நகை எடுக்கும் போது இன்னுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுக்கிறதுக்கு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செய்முறைக்கு நான் வந்து தங்க செய்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து அது நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டில் வந்து நம்ம சர்க்கிளில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க சொந்தக்காரவங்க அப்படின்னா நம்ம செய்வோம். ஸோ யாருக்கு செய்யணுங்கிறது நமக்கே தெரியும். எந்த சொந்தக்காரங்களுக்கு செஞ்சால் அது நமக்கு நல்லபடியாக வரும், யாருக்கு செஞ்சால் அது வேற மாதிரி போய் முடியுன்றது நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து நான் செய்வேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நகை சீட்டுல வந்து ஸ்கீம் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் இதுல எழுதியிருக்கேன், இந்த ஸ்கீம் டீடைல்ஸ் தான் இருக்கு. ஸோ இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிந்த ஸ்கீம் டீடைல் நான் சொல்லிடுறேன், இதுல எது பெஸ்ட்டுங்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அமௌண்ட் ஸ்கீம் இருக்கு. அதாவது நீங்க அமௌண்ட்டா 10,000 ரூபாய் கட்டிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸா வந்துட்டு 10,000 ரூபான்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த 10,000 ரூபாய் கட்டிட்டு வர்றீங்க, 11 மாசம் கட்டினீங்கன்னா 1,10,000 ரூபாய். அதுக்கு வந்துட்டு அந்த 1,10,000 ரூபாய்க்கு எவ்வளவு கிராம் வருதோ அதை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க லாஸ்ட் அப்ப எடுக்க போறப்போ அன்னைக்கு ரேட்டுக்கு இப்போ நீங்க 1,10,000 ரூபாய் ரெடிகேஷ் கொண்டு போய் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். 1,10,000 ரூபாய்க்கு வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம். 18% 15% வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஸ்கீம். அமௌண்ட் பிளஸ் கிராம் 2 சேர்ந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு. உங்களுக்கு கிராம்ல வர வைக்கணும்னாலும் கிராம்ல வர வைப்பாங்க, அமௌண்ட்ல வர வைக்கிறதுனால அமௌண்ட் வைக்கலாம். ஆனா இது 2 எதுன்னு ஃபர்ஸ்டே நீங்க சூஸ் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம். அடுத்து மெயினா நம்மளோட ஸ்கீம், ஸோ கிராம் ஸ்கீம். அதாவது நம்ம அமௌண்ட்டா கொடுத்தோம்னா அது கிராம வர வைப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல மெயினா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் கோல்ட் ரேட். கோல்ட் ரேட் என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு சட்டுன்னு நீங்க நகை சீட்டை கட்டி விட்டுறணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மில்லிகிராமோ 20 மில்லிகிராமோ உங்களுக்கு எக்ஸஸா வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் கோல்ட் ரேட் குறையும் போது நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டோட்டல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லிகிராம் 200 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. நான் கட்டுற சீட் வந்து இதுதான் ரொம்பவும் கூட பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீம். ஸோ இது வந்து கிராமில் வர வைக்கிற ஸ்கீம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வைக்கிறது ஸ்கீம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட் இலச்சிட்டோ குளுக்குச்சிட்டோ சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட்ல லம்ப் அமௌண்ட் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் 11 மந்த் கழிச்சு நீங்கள் வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். அந்த இது சேம் அதே இதுதான். ஓல்டு நகை பழைய நகை இருக்கு அப்படின்னா அந்த போச்சு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு 18 கேரக்டரா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் பழைய தங்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொண்டு போயிட்டு உடனே போட்டு உடனே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கழிவுகள் நிறைய போகும்.
ப்ளஸ் நீங்க வேஸ்டேஜ்க்கான அமௌண்ட் கட்டணும். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நீங்க கொடுக்குற நகை 2 பவுன்னா, எடுக்கிற நகை 1 பவுனா தான் இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா 2 பவுனை கொடுத்துட்டு 2 பவுனே எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும்ல. ஸோ எனக்கும் நிறையவே இருக்கும். அந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து டெபாசிட் பண்ணி வச்சுங்க. கொண்டு போய் 2 பவுனை கொடுங்க. அதை உருக்கி அது அழுக்கு எவ்வளவு போகுது அப்படிங்கிறது 1 கிராம் அவ்வளவுதான் போகும். அழுக்குன்ற பட்சத்துல 1 கிராம் போகும். அப்போ உங்களுக்கு 15 கிராம் இருக்கும். அந்த 15 கிராம் நீங்க வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துட்டு வர முடியும். ஸோ அதனால இந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் யூஸ் பண்றதே கிடையாது. இன்னுமே வந்து யூஸ் பண்ணாம வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்டி எடுத்துட்டு வரீங்க. ஒரு 11 மந்த் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும் இந்த நகை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த தேவைப்படுதுங்கிறத யோசிக்கும் போதே நீங்க போய் டெபாசிட் பண்ணி வச்சிருங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுதுன்னு யோசிச்சா அது ஒரு 10 மாசம் கடத்திடுவாங்க. அப்புறம் போய் எடுக்கணும்னு நினைச்சா அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்டி எடுக்கிறதுக்கு நீங்க எப்ப வேண்டாம் இந்த நகை நமக்கு யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறீங்களோ அப்பயே டெபாசிட் பண்ணி வச்சிருங்க. அப்போ உங்க கையில இருந்து எந்த பைசாவும் கேட்க போறது கிடையாது. அடுத்து 11 மந்த் உங்களுக்கு 11 மாசம் டைம் இருக்கு. அந்த 11 மாசத்துக்குள்ள நீங்க வேஸ்டேஜுக்கு வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து அமௌண்ட் கூட ரெடி பண்ணிடலாம். எவ்வளவு நீங்க இப்போ 10 கிராம் கொடுத்துருக்கீங்கன்னா 10 கிராம்ல வந்து 1 கிராமுக்கு வந்து அழுக்கு போயிடுச்சுன்னா 9 கிராம். ஸோ 9 கிராமுக்கு எவ்வளவு 3% வரும்னு சொல்லிட்டு அந்த 9 கிராமுக்கு நீங்க கொடுத்த அன்னைக்கே கால்குலேஷன்ஸ் போட்டு அந்த 9 கிராமுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட்டையே நீங்க சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 50 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபான்னு சொல்லி உண்டியல் எடுத்து வச்சு கடைசியில் நீங்க 11 மாசம் கழிச்சு போயிட்டு நீங்க 9 கிராம் நகையை வாங்கும்போது ஜிஎஸ்டி மட்டும் தானே கடை சொல்லுவாங்க, வேஸ்டேஜ் இல்லைல. ஜிஎஸ்டி சேர்த்து வச்ச அமௌண்ட் எடுத்து போய் நீங்க ஜிஎஸ்டி கட்டி தங்கத்தை சூப்பரா வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து எங்க பண்ணலாம்னா மெயினா நம்பிக்கையான கடைகள்ல பண்ணலாம். சும்மா எல்லா கடைகள்லையும் போய் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஏமாத்திட்டு விட்டுருவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உண்டியல் ஸ்கீம். இது வந்து நம்ம தங்கமயில மட்டுமே இருக்கு. ஸோ டிஜிகோல்டு சேவிங்ஸ் அது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ உண்டியல் சேவிங்ஸ் ஸ்கீம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 100 ரூபாய்க்கு கூட தங்க வாங்கிக்க முடியும். ஸோ நீங்க வந்துட்டு இந்த டிஜிகோல்டு ஆப் ஓப்பன் பண்ணி 100 ரூபாய் போடுறீங்களோ 200 ரூபாய் போடுறீங்களோ என்ன போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தங்கமா ஆட் ஆகிட்டே வரும். ஃபைனலா நீங்க பார்த்தீங்கன்னா டோட்டலா எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கும் அந்த கிராமுக்கு வேஸ்டேஜ் பிளஸ் ஜிஎஸ்டி கட்டி தான் எடுக்கணும் இந்த ஸ்கீம்ல. ஸோ அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வீட்டில் உண்டியல் சேவிங்ஸ் பண்றோம் அப்படின்னா அது அமௌண்ட்டா தான் இருந்துகிட்டே இருக்கும். 100 ரூபாய் போட்டா 100 ரூபாய் தான் இருக்கும். இதுல 100 ரூபாய் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நான் 100 ரூபாய் போட்டேன்னா தங்கமா வர வச்சிரும். அந்த தங்கம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் ஒரு 11 மாசம் கழிச்சுனப்போ அதோட வேல்யூ அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்ப நான் இன்னைக்கே எடுத்து வச்சுட்டேன்ல, அப்ப 100 ரூபாய்க்கு தங்கன்றப்ப சூப்பர் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ வேல்யூ அதிகம். வாங்கின 100 ரூபாய் தங்கம் 11 மாசம் கழிச்சு 200 ரூபாய் கூட இருக்கலாம், 300 ரூபாய் கூட இருக்கலாம். ஆனா இதே நீங்க 100 ரூபாயை வந்துட்டு உண்டியல்ல சேவ் பண்ணி வச்சீங்கன்னாலும் 11 மாசம் கழிச்சு அந்த 100 ரூபாயா தான் இருக்கும். ஸோ அதனால இப்படி ஒரு ஸ்கீம் மூலமா நீங்க தங்கம் சேமிக்கும் போது இன்னுமே பெனிஃபிட்டா இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆப் மூலமா அக்கௌண்ட் மூலமா தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுக்கு நேர்ல எல்லாம் பேங்க்ல போய் அமௌண்ட் போடணும் அப்படி இப்படி எதுவுமே கிடையாதுங்க. ஆப் மூலமாவே நீங்க வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஸ்கீம் வந்து கிராம்ல டெபாசிட் பண்றது தான். ஸோ அதை நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலையுமே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ பெஸ்ட் ஸ்கீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராமில் டெபாசிட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நகையை வந்துட்டு கோல்ட் ரேட் கண்டிப்பாக குறையும் போது மட்டுமே நான் நகை சீட்டில் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து கட்டுவேன். கோல்ட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் கட்டவே மாட்டேன். அந்த மாதம் நான் விட்டுருவேன். அந்த மாதம் சீட்டு காசையும் சேர்த்து அடுத்த மாதம் எப்போ குறையுமோ அப்போ கட்டிடுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீமால மட்டும்தான் இருக்குது. மற்ற ஜுவல்லரி கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாதம் தான் கட்டணும். இப்போ இந்த மாதம் நான் கட்டலைன்னா அடுத்த மாதம் சேர்த்து 2 சீட்டையும் சேர்த்து கட்டுறது அந்த மாதிரிலாம் அடுத்த கடைகளில் கிடையாது. ஸோ நான் விசாரிச்ச வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் கண்டிப்பாக குறையும் போது நான் சீட்டு நான் கட்டுவேன்னு சொன்னது. இந்த மாதம் நான் வந்து குறையலை அப்படின்னா அடுத்த மாதம் வந்து இந்த மாதம் சீட்டு காசையும் அடுத்த மாதம் சீட்டு காசையும் சேர்த்து நான் பீமால கட்டிடுவேன். அந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கிறனால தான் நான் அங்கே நகை சீட்டே போட்டிருக்கேன். மெயினாக எனக்கு இது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறதுனால. ஸோ மற்ற கடைக்கு போகிறதுக்கு எனக்கு ஆசை தான். எனக்கு கல்யாணில் போடணும்னு ஆசை இருக்குது, கல்யாண் ஜுவல்லரியில். பட் அங்கே எப்படின்னு நான் இன்னும் விசாரிக்கல. நேரில் போயிட்டு அது இருக்கா அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு அந்த மாதிரி மாதம் கட்டிக்கலாம், இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதம் சீட்டு காசு சேர்த்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக சீட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன். நான் சீட்டு போடும்போது சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு சீட்டு போட்டிருக்கேன். இன்னொரு சீட்டுக்கு என் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். அவர் ஓகே சொன்னார் அப்படின்னா நான் போடுவேன். இல்லைனா இந்த வருஷம் ரிஜெக்ட் தான். இந்த வருஷம் வந்து ஒரு சீட்டு மட்டும்தான் பார்த்துக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மெயினாக நகையை அடகு வச்சு நகை எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ எனக்கு பிடிக்கும், எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் நெகட்டிவாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நகையை நீங்கள் அடகு வச்சு எடுக்கிறதுனால வட்டி கட்டுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட பெனிஃபிட் வந்து இதை யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 100% சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணவங்களுக்கு இதோட பெனிஃபிட் என்னன்னு தெரியும். யூஸ் பண்ணாதவங்களுக்கு இதை வைக்கும் போதே வந்து கஷ்டமாக தான் தெரியும். அதே மாதிரி நான் நகையை அடகு வைக்கிறேன்னா அந்த அடகு வச்சு நகையை எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ அந்த நான் எதை அடகு வச்சுட்டு நான் நகைக்கு யூஸ் பண்ணுறேன்னா அந்த நகையை திருப்பலைன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா நான் அடகு வச்சுட்டு நகை எடுத்திருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இதில் வந்து வட்டி கட்டுறதே எனக்கு பிடிக்கல. அப்படின்னா நான் எவ்வளோ சீக்கிரம் திருப்ப முடியுமோ இதை தான் நான் ஃபர்ஸ்ட் திருப்ப பார்ப்பேன். இதை திருப்பிட்டு தான் நான் மற்ற ஃபர்ஸ்ட் அடகு வச்சதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அடகு வச்சதா இருக்கட்டும், எதையும் நான் பார்ப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நகையை திருப்பிடணும், அப்படிதான் என்னோடது. ஸோ நான் வந்து நகையை அடகு வச்சுட்டு நகை எடுக்கிறேன்னா அந்த அடகு வச்ச நகைக்கு நான் அசல் கட்ட ஆரம்பிச்சிருவேன். கொஞ்சம் கொஞ்சமா அசல் கட்ட ஆரம்பிச்சிருவேன். அது திருப்புறதுக்கு என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அத்தனை முயற்சிகளும் நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு 100% ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா அந்த இப்போ வச்சுட்டு இருக்கேன் அறுப்புவேன் கொண்டு போய் அடகு வச்சுட்டுலாம் நகை தான் எடுக்க மாட்டேன். நான் ஒரு நகையை எடுக்க போகிறேன், அந்த நகை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சவரன் இல்லை, நான் ஒரு 10 சவரன் நான் பார்த்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு இன்னும் ஒரு 5 சவரனுக்கு வந்துட்டு காசு தேவை. அப்படிங்கிற பட்சத்தில் நான் அடகு வச்சு எடுப்பேன். ஸோ அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் சும்மாலாம் போயிட்டு அடகு வச்சுட்டு எடுக்கிறதுக்கு பண்ண மாட்டேன். ஸோ ஒரு நகை எடுக்க போகிறேன்னா அந்த நகை வந்து கொஞ்சம் பெருசாக எடுக்கணும். இந்த நகை நமக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிற நகைக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் போடலாம் அப்படின்னா நம்மளால திருப்ப முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் நடக்கும், கடைக்குள்ளேயே நடக்கும், இல்லை நாங்கள் போகும்போதே நடக்கும், அங்கே போயிட்டு நடந்திருக்கும். அங்கே போயிட்டு சில நகைகள் பிடிச்சிட்டு நான் வந்து ஓகே பண்ணிட்டு திரும்ப வந்து அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டு திரும்ப வந்து நகை அடகு வச்சு மறுநாள் கூட போய் எடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுச்சு. உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா ஃபாலோ பண்ணாதீங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அதனால நான் இந்த இதை ஃபாலோ பண்ணுவேன் 100%. நகையை திருப்ப முடியும்னா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா இதை நிறைய பேர் நெகட்டிவாக பேசுகிறீங்க. ஸோ அதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுட்டேன்னா ஓகே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அதனால தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இந்த இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முறைகள் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் நகை சீட்டு போட்டு இந்த வருஷத்துல இருந்து நகைகள் எடுக்கணுன்றது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக நீங்களும் எல்லாரும் எடுப்பீங்க. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்து நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.